ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 207 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து வாட்டர் 7 சகா ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோட்ல இருந்து 219வது எபிசோட் வரைக்கும் லாங் ரிங் லாங் லேண்ட்ங்கிற ஆர்க் போகும். அண்ட் இந்த ஆர்க் ஃபில்லர் எல்லாம் கிடையாது. எடுத்ததும் கடல்ல இருக்க டிஃபரண்ட் ஸ்பீஷீஸை காமிச்சு ரொங்கு ரிங்கு ரொங்கு ரண்டோனோ தைபோ கென்பா. ஆக்சுவலா எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சனால தான் ஜாப்பனீஸ்லயே சொல்றேன். இதோட டைட்டில் கிரேட் அட்வென்ச்சர் அட் லாங் ரிங் லாங் லேண்ட். இதுக்கப்புறம் எல்லாருமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கதை காட்டுவாங்க. ஆக்டோபஸ்னால உசாப்பா அவனோட ஒர்க் பண்ணிட்டு நான் மட்டும் இல்லைன்னா என்னெல்லாம் ஆகுமோன்பா. சாப்பர் நீ தான் பெஸ்ட் உசாப்புன்பா. திடீர்னு பார்த்தா ஃபிளேம் டைல் ஆஃப் ஆகி அப்படியே ஆக்டோபஸ் சின்னதாக ஆரம்பிக்கும். லூஃபி என்னடா ஆஃப் ஆயிடுச்சுன்பா. ஜோரோ இதை வந்து பாருங்கவான். உசாப் இருங்கடான்ட்டு டக்குன்னு மேல வருவான். சாப்பரும் வந்துட்டு இருப்பான். லூஃபி லைட்டரை வச்சுட்டு பரன்பா. ஜோரோ லூஃபி கிட்ட தம்பி கீழே இறங்குப்பான்பா. இதுக்கப்புறம் பார்த்தா சேஃபா எப்படியே தண்ணிக்கு வந்திருப்பாங்க. உசாப் ஜஸ்ட் மிஸ்டான்பா. இதுக்கப்புறம் சாப்பர் அந்த ஆக்டோபஸ்க்கு ட்ரீட் பண்ணும். லூஃபி அதை எடுத்து கட்டி பிடிச்சிட்டு இதோட 2 தடவை காப்பாத்திட்டேன்னு தண்ணியோட விட்டு இதுக்கப்புறம் போய் ப்ளூ சீல உனக்கான ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு தாட்டி விட்டுருப்பானுங்க. லூஃபி இப்ப நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போலான்பா. உசாப் நம்ம கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமான்பா. நாம இப்படியாப்பட்ட இடத்துல எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க முடியாது, கிளம்பலான்பா. உசாப் இதெல்லாம் நான் கேட்க விரும்பலைன்பா. நாமி வேலையை பாருங்க, போர்ட்டுக்கு போனோம்பா. சாஞ்சி சரின்ட்டு சிம் பண்ணுவான். அந்த பக்கம் நாமி சொன்ன போல வேவ் பயங்கர ஜாஸ்தியா வரும். சாஞ்சி பார்த்துட்டு இதெல்லாம் சீ மங்கீஸான்பா. உசாப் தான் ரொம்ப பயந்துருப்பான். இதுக்கப்புறம் பெலமி சைட் கட்டுவாங்க. ரொம்பவுமே அடிபட்டு நிப்பான். பார்த்தா அவனை தாக்குனது சர்க்கீஸா இருக்கும். எல்லாரும் சுத்தி வர ரொம்ப பேனிக்கிங்கா இருப்பாங்க. சர்க்கீஸ் எதுக்காக என்ன வச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்பா. சுத்தி இருக்கவங்கள பார்த்துட்டு சர்க்கீஸ் இவ்வளவு வேதனையில இருந்து பார்த்ததே இல்லையேன்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா டாங்கியோட்டோ டூஃப்ளம் இங்க இருப்பான். அவன் நீங்க இங்க இருக்க சிம்பிள் அசிங்கப்படுத்திட்டீங்கடா பெலமி அண்ட் சர்க்கீஸ். இந்த ஸ்கை ஐலாண்ட் இருக்குதா இல்லையா, அப்புறம் லெஜெண்டரி சிட்டி ஆஃப் கோல்டு இருக்கா இல்லையா, இதெல்லாம் உண்மையா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அண்ட் நான் உங்க 2 பேர்த்தையும் பொறுப்புல வச்சதுக்கு காரணமே எல்லாத்தையுமே உங்களோட ஒப்பீனியன்ஸால டிஃபர் பண்ணி ட்விஸ்ட் பண்றதுக்காக தான். அந்த வேலையிலேயே சொதப்பி வச்சிருக்கீங்கடான்பா. சுத்தி இருக்கவங்கள அவனை பார்த்துட்டு இவர் டாங்கியோட்டோ டூஃப்ளமிங்கோ தானே, இவரோட தலைக்கு மட்டுமே 300 மில்லியனுக்கு மேல பவுண்டி இருக்குமே, 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தர் இங்க என்ன பண்றாருன்பாங்க. ஃபிளமிங்கோ உங்களை மாதிரி வேலைக்கு ஆகாதவங்கள எனக்கு எதுக்குன்ட்டு விரல்களை அசைப்பான். சர்க்கீஸ் திரும்பவுமா நான் என் உடம்ப நகத்த விரும்பலைன்பா. பார்த்தா பெலமையை வெட்டியிருப்பான். சுத்தி இருக்கவங்கள பெலமின்னு கத்துவாங்க. பிளமிங்கோ இதெல்லாம் சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு பெலமி தயவு செஞ்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவு லாயலா இருக்குன்னு அதை காட்டுறான்பா. பெலமையோட ஆட்கள் இல்ல பெலமை விட்டுருன்பாங்க. பெலமி இங்க பாருங்க, நான் அவங்ககிட்ட தோத்து போனது வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா நான் உங்களோட சிம்பிள்ல சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த பிரின்சிபல்ல இதெல்லாம் மீறல. என்னோட ஆக்ஷன்ஸுக்கான ரீசன்ஸ் இருக்கு. நான் அவனை போகட்டும்லாம் விடல, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அவன் உங்களை தேடி வருவான்பா. பிளமிங்கோ ரொம்ப டச்சிங்கா இருக்கு, எனக்கு லாயலா சேவை பண்ற ஒருத்தன். அப்புறம் பெலமி உங்ககிட்ட அதான் எனக்கு பிடிச்சதுன்ட்டு சிரிச்சிட்டே ஒரு புது சகாப்தம் மூளையில சுத்திட்டு இருக்கு, நீ உன் விருப்பத்துப்படி செஞ்சுக்க, ஆனா நீ எனக்கு தேவையே இல்லைன்ட்டு திரும்பி அவனோட விரல்களை அசைப்பான். பெலமி டூஃப்ளமிங்கோன்னு கத்துவான். பார்த்தா சர்க்கீஸ் பெலமையை வெட்டியிருப்பான். இதெல்லாம் சுத்தி இருந்து பாக்குறவனுங்க 55 மில்லியன் பெரிஸ் இருக்கவனையே அசால்ட்டா ஒரு குழந்தைய கொல்ற போல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான்ட்டு ஷாக் ஆவானுங்க. டூஃப்ளமிங்கோ ஒரு சகாப்தம் புதுசா தொடங்க போகுது. நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், வரப்போற காலம் ட்ரூ பைரட்ஸ்க்கான காலமா இருக்க போகுது. அதுக்கெல்லாம் தயாரா இருந்துக்கங்க. வீக்கா இருக்கவன எல்லாம் அலைய அடிச்சு கொன்றும். இதுக்கடுத்து வரப்போற சகாப்தத்துல புது சாம்பியன்ஸ் வரப்போறாங்கன்ட்டு பயங்கரமா கத்தி சிரிப்பான். அடுத்த நாள் விடியும் போது சாஞ்சி ரொம்ப அமைதியா இருக்கலன்பா. ஜோரோ கார்ட் டவுன் பண்ணாதேன்பா. உசாப் எமர்ஜென்சி அலர்ட் 12 o'clock ஒரு ஷிப் வருதுன்பா. லூஃபி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்பான். சாப்பர் ஷிப்பான்பா. உசாப் ஷிப்ல வரவங்களோட செயலே இல்ல, அதை என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணன்பா. லூஃபி என்னது ஒண்ணுமே இல்லாம வருதா ஷிப், யாரா அப்படி பண்ணதுன்பா. உசாப் புள்ள இருக்கவங்கள என்ன பண்றாங்கன்னு பாக்கும்போது தான் எல்லாரும் ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸா இருக்காங்கடா லூஃபின்பா. இதே டைம்ல சீ மங்கீஸ் வந்துரும். லூஃபி அது மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு ஃபுல் ஸ்பீடா போங்கடா சீ மங்கீஸ் வந்துருச்சுன்பா. உசாப் திரும்பவுமான்பா. ஜோரோ அது ஃபாலோ பண்ணுதான்னு கேட்பான். சாஞ்சி காத்தே வல்லையன்பா. நாம சைடுல சுருட்டிட்டு துடுப்பு போடுங்கடான்பா. சாஞ்சி அந்த ஷிப் என்னடா சீ மங்கீஸை நோக்கி போகுதுன்பா. ஜோரோ அவங்கள அந்த அலைய மொத்தமா மூழ்க அடிச்சிருன்பா. லூஃபி அடைய முழிச்சுக்கங்கடான்னு கத்திட்டு அங்க பாருங்கடா ஒரு ஜெயண்ட் வேவ் 1 சீ மங்கீஸ்லாம் வருதுன்பா. அவனுக்கு பைரட் ஷிப்பான்ட்டு பார்த்துட்டு பயப்படுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா போய் அவனுக்கு ஷிப்ல இருக்க ட்ரெஷர் எல்லாம் கொள்ளை அடிக்கலான்னு பேசிப்பானுங்க. அதே டைம் ஜெயண்ட் வேவ்ஸ் அப்புறம் சீ மங்கீஸ்லாம் வரத பார்த்துட்டு ஐயோ முதல்ல இதுல இருந்து தப்பிக்கணும்ட்டு இவனுங்களே ஒருத்தனுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சாஞ்சி இவனுக்கு என்னடா நம்ம பொக்கிஷத்து மேல கண்ணு வைக்கிறாங்கன்பா. லூஃபி இவனுக்கு என்னடா 1ஆம் நம்பர் அன்ஆர்கனைஸ்ட் டீமா இருக்கானுங்கன்பா. அந்த பக்கம் பார்த்தா ஷிப்ல ஒருத்தனுக்கு கத்தியை வச்சுட்டு சண்டை போடுவானுங்க. 3வது பர்சன் வந்துட்டு நேவிகேட்டர் ஏதாவது சொல்லியான்பா. அவனுக்கு நேவிகேட்டர் அது எங்க இருக்குன்னு அவன் ஐயோ கேப்டன் அழுவான். அவனுக்கு 2 பேர் டேய் கேப்டன் மட்டும் இருக்காரா என்னடான்பா. இதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அந்த சீ மங்கீஸ் அவங்கள ஷிப்போட மூழ்க வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா சோரோ என்னடா ஒன்னு அடுத்து இன்னொன்னு வந்துகிட்டே இருக்குன்பா. சாஞ்சி இப்பதான்டா நிம்மதியா இருக்க போல இருக்குன்பா. நாமி கண்டிப்பா அந்த அலைகளை கொண்டு வந்தது சீ மங்கீஸா தான் இருக்கணும். இப்ப இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் கிளைமேட்ல ஒரே போல இருக்கதை வச்சு பார்த்தா நம்ம அடுத்த ஐலாண்டுக்கான கிளைமேட் ஜோனுக்கு வந்துட்டோம் போலன்பா. உசாப் ராபின் உனக்கு ஐலாண்ட் தெரியுதான்னு கேட்பான். ராபின் ஏதோ
கொஞ்சம் நஞ்சம் தெரியுதுன்பா. லூஃபியன் உசாப் இதை ஏன் முன்னாடியே சொல்லின்பானுங்க. உசாப் எப்ப பார்த்தாலும் இப்படி சீக்ரெட்டிவாவே இருக்காதா, இதுக்கப்புறம் எப்ப ஐலாண்ட பார்த்தாலும் சொல்லணும் என்னன்பா. உசாப் லூஃபி செஞ்சு கட்ட சொல்லவும் லூஃபி அடே ஐலாண்ட் தெரியுதுறான்ட்டு தாவி குதிச்சுட்டு இருப்பான். உசாப் இது போலதான் பண்ணணும்பா. ராபின் ஃபாக் ரொம்ப திக்கா இருக்குன்பா. உசாப் திரும்பல இக்னோர் பண்ணாதேன்பா. நாமி ஹெவி ஃபாக் அது நல்லதுக்கு இல்லையான்ட்டு சாப்பர் கூப்பிடுவா. சாப்பர் வரும் நீ முன்னால இருந்து பாத்துக்கன்பா. லூஃபி ராபின் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, நாங்க எவ்வளவு நேரமா காத்திருக்கோம் தெரியுமா ஒரு ஐலாண்டுக்காகன்பா. ராபின் தெரியாதேங்கவும் லூஃபி சரி விடுன்றுவான். உசாப் இப்பதான் எதையோ ரியலைஸ் பண்ண போல யோசிப்பான். அடே இப்போ ஒரு ஷிப் போச்சுல, அவனுக்கு கிட்ட ஷிப்போட செயலும் இல்ல ஒண்ணுமே இல்ல, அண்ட் கேப்டன் நேவிகேட்டர்னு யாருமே இல்ல. யாராவது இப்படி ஒரு அன்மோட்டிவேஷனலா ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா இல்லாத டீமால வருவாங்களா என்னன்னு கேட்பான். ஜோரோ ஏதாவது பேட்ல இறங்கி கேப்டன் செத்துருக்கலாம், அண்ட் ஷிப்பும் பொழந்திருக்கலான்பா. உசாப் ஆனா நான் நல்லா பார்த்தேன், ஷிப்ல எந்த ஒரு டேமேஜும் இல்ல, பைரட்ஸ்க்கு தேவையான பொருட்கள் மட்டும் சுரண்டப்பட்ட போல இருந்துச்சுன்பா. சாஞ்சி அப்ப அவங்க பைரட்ஸா இருந்திருக்க முடியாது, விட்டு தள்ளுன்பா. உசாப் ஆனா அவங்கள பார்க்கும்போது எனக்கு பைரட் ஃபீலிங் தான் இருந்துச்சு, எனக்கு இந்த விஷயத்துல எதுவும் சரியா படலின்பா. சாஞ்சி நீ எப்பவும் இப்படி தானன்பா. லூஃபி தீவு வருது, நாங்க ஷிப் யார்டு இருந்தா நல்லா இருக்கும்பா. தாவி குதிக்கும் போது நாம இப்படி குதிச்சுட்டு இருக்காதேன்பா. இதுக்கப்புறம் ஃபாக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. சாப்பர் நல்ல ஒரு ஷிப் ரைட் கிடைச்சா நல்லா இருக்கும்பா. லூஃபி நம்ம கரை கிட்ட வந்தாச்சு, ஏங்கரை போடுங்கன்பா. உசாப் அப்படியே மண்டி விட்டுட்டு எனக்கு ஏதோ இங்க சரியா படலின்பா. சாஞ்சி சாப்பர் கூப்பிட்டு உசாப்க்கு பயப்படுற நோய் வந்துருச்சுன்பா. சாப்பர் அதுக்கெல்லாம் மருந்து இல்லைன்பா. லூஃபி தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பான். இதுக்கு அடுத்த தீவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, ஜோரோ சாஞ்சியோட லுக் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். லூஃபி முன்னால பார்த்துட்டு இங்க என்னடா ஒண்ணும் இல்ல, சூப்பரா இருக்கு, புல்லுகளும் மரங்களும் மட்டும் தான் இருக்கு, வேற மாதிரின்பா. சாஞ்சி இந்த இடத்த பார்த்தாலே டிப்ரெசிங்கா இருக்குன்பா. ராபின் இங்க யாராவது வாழுவாங்களா என்னன்பா. லூஃபி பாட்டுக்கு குதிச்சிருவான். நாமி அடையங்கும் போதே சாப்பரன் உசாப்பும் அங்க சேர்ந்துருப்பானுங்க. 3 பேரும் அப்படியே புல்லுல படுத்துட்டு உருளுவானுங்க. நாமி அடுத்து என்ன ஆபத்து வரும் என்ன பிரச்சனை வரும்னே தெரியாம டெரிட்டரிக்குள்ள போறானுங்களேன்பா. ஜோரோ ஏங்கரை தூக்கி போட்டு இந்த இடத்த நல்லா பாரு, இங்க ஏதாவது த்ரெட் இருக்க போலவா இருக்குன்பா. 3 பேரும் அப்படியே புல்லு மேல ஹாப்பியா படுத்திருப்பாங்க. சாப்பர் திடீர்னு எதையோ பார்த்து பயந்துருப்பான். லூஃபி ஏதாவது பார்த்தையான்ட்டு எந்திரிப்பான். உசாப் முன்னால வரத பார்த்துட்டு பயந்துருப்பான். சாப்பரே முன்னால நடந்து போற அனிமலை பார்த்துட்டு இது மனுஷனான்னு யோசிப்பான். லூஃபி போய் அவன் மேல பின்னால தொத்திக்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு ஃபிளஃபியா இருப்பான், கண்டிப்பா ஏதாவது கரடியா இருக்கணும்பா. உசாப்பும் போய் தொங்கி பார்த்துட்டு இது ரொம்ப நீளமா இருக்கு, இது நீல கரடியா இருக்குமோன்பா. சாப்பரும் மண்டை மேல ஏறி இருப்பான். இதுக்கப்புறம் மிளகா மாதிரி ஒண்ணு இருக்கும் மரத்துல. லூஃபி அதை எடுத்து கடிச்சு பார்த்துட்டு டே இது நீளமான ஆப்பிள்பா. உசாப் சாப்பிடாதரான்ட்டு இப்பதான் எல்லா மரமுமே பார்க்க ரொம்ப கிரேசியா உயரமா இருக்குன்பா. இதுக்கப்புறம் அந்த ஒயிட் பேர் சுத்தி விட்டு போயிடும் எல்லாத்தையும். உசாப் டக்குன்னு காகிள்ஸ போட்டு பாப்பான். அடே முன்னால வீடு இருக்குடான்பா. லூஃபி ஆப்பிள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆமா வீடு மாதிரி தான் இருக்கு, வாங்க போய் பார்க்கலான்பா. இதுக்கப்புறம் நீல நீளமா அனிமல்ஸ் போறத பார்த்துட்டு உசாப் ஷாக் ஆவான். இந்த பக்கம் திரும்ப ஒரு மான் போகும். லூஃபி நீயும் அவனும் ரிலேட்டிவான்னு கேட்பான். சாப்பர் அது மான்றா நான் கலைமான்றான்பா. இதுக்கப்புறம் பறக்கிற பறவை கூட ஒரு மாதிரி நீளமா இருக்கு, அதை பார்த்துட்டு சாப்பர் ஷாக் ஆவான். இது இடத்துக்கு ரொம்ப நீளமா ஒரு நாய் வரும். இதை பார்த்த 3 பேருமே வாய் பொழந்திருப்பானுங்க. அந்த நாயும் யாரா இவனுங்கிற மாதிரி பார்க்கும். லூஃபி அந்த நாய் கிட்ட போயிட்டு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுன்பா. அதுவும் அதை கேட்கும். உசாப் சாப்பர் கூப்பிட்டு இதை பாடுறான்ட்டு டாக் ரொம்ப நீளமா இருக்குல்ல அப்படியே டோ வச்சு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் காட்டுற போல பண்ணுவான். சாப்பரும் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கும் போது லூஃபி அந்த நாயை உட்காருன்பா. அது அப்படியே உசாப்ப நசுக்கி இருக்கும். லூஃபி அப்புறம் இப்படி பண்ணுங்கும் போது டாக் ரொம்ப நீளமா இருக்கும் இல்லையா, ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து மேல போயிருக்கும். சாப்பரன் உசாப்ல என்னடா ஒண்ணுமே தெரியலன்பானுங்க. ராபின் சைடுல ஏதோ சில்ஹோட் போறத பாப்பா. ஜோரோ அவனுங்க எங்கன்னு கேட்பான். நாம இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தானுங்கன்பா. சாஞ்சி எங்கேயாவது போயிருப்பாங்க, ஃபுட் இருக்கான்னு பாக்கலான்ட்டு டக்குனு ராபினை கூப்பிட்டு நாங்க ஐலாண்ட் போறோம்பா. அவளும் சரின்பா. உசாப்பும் சாப்பரும் இந்த இடத்துல இருக்க எல்லாமே ரொம்ப லாங்கா இருக்கே, இதுக்கு காரணம் கிராவிட்டியான்ட்டு ஒரு மையம் அவனுங்களே நெளிஞ்சு குழஞ்சிட்டு இருப்பானுங்க. லூஃபி வீட்டுல யாராவது இருக்கீங்களான்ட்டு உள்ள பூந்துருப்பான். உசாப்ப இழுத்து புடிச்சிட்டு டே இந்த வீடு எவனாவது பாஸோட தான் இருந்தா என்னடா பண்ணுவ, அவன் நீளமான ஸ்னேக் மாஸ்டரா இருந்தா என்ன பண்றதுன்பா. லூஃபி உள்ள யாரும் இல்லையன்பா. சாப்பர் நான் ஜிராஃபி பாத்துட்டேன்பா. 2 பேரும் வந்து ஷாக்கிங்கா பார்க்கும் போது அது குதிரையா இருக்கும். உசாப் சாப்பர் அது குதிரடா, அதோட கழுத்து தான் நீளமா இருக்குன்பா. சாப்பர் நீ குதிரையான்ட்டு கட்டி பிடிச்சுப்பான். சாப்பர் இது பேரு ஷெல்லியா தேங்க்ஸ் சொல்லுச்சுன்பா. உசாப் இங்க குதிரை இருக்குன்னா இதோட ஓனர் இருக்கணுமேன்பா. லூஃபி அதையே பார்த்துட்டு இருக்கதை நோட் பண்ண உசாப் என்னடா பாக்குறேன்பா. இதுக்கப்புறம் அந்த 2 பேம்பு பாடுறான்னு கூட்டிட்டு போவான். உசாப் ஆமா இந்த மரம் மட்டும் என்ன எவ்வளவு சோடு இருக்குன்பா. லூஃபி அதை நல்லா உத்து பாடுறான்பா. உசாப் பார்த்துட்டு இருக்கும் போதே அது நகரும். உசாப் பதறி இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அது லூஃபி அடிச்சிருக்கும். உசாப் டே அதை அடிக்குறான்பா. லூஃபி கடுப்பாய் உடச்சு விட்டுருவான். உசாப் அப்படிதான் போட்டு தள்ளுன்பா. லூஃபி நான் அதை காலி பண்ணிட்டேன்னு கத்துவான். சாப்பர் அந்த பக்கம் குதிரை கிட்ட பேசும்போது அதோட ஓனர் எங்கேயோ போயிட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வருத்தத்தோட இருப்பான். திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் யாரோ விழுந்து போல இருக்கும். சாப்பர் நீ இங்கே நான் வரன்ட்டு ஓடுவான். விழுந்தவர் பேரு டோன்ஜிட். லூஃபி நான் அந்த பேம்புவை அடிச்சன்ல அதோட ஸ்பிரிட் தான் வந்துருச்சு போலேன்பா. திடீர்னு அங்க ஏதோ லான்ச் பண்ண போல இருக்கும். சாஞ்சியன் ஜோரோ பார்த்துட்டு இவனை என்னடா நம்ம ஷிப்பை பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு நான் மீது எனக்கு ஏதோ சரியா படலின்பா. ராபின் நான் பார்த்த சில்ஹோட்டு தானான்பா. ஜோரோ என்ன சண்டை போட வந்தீங்களான்னு கேட்பான். சாஞ்சி சொல்லுங்கடா ஒரு கை பாத்திரலான்பா. வந்தவங்க நாங்க தான் ஃபாக்ஸி பைரட்ஸ், எங்களுக்கு சாதாரண சண்டையெல்லாம் வேணாம், ஷோ டவுன் பண்ணணும்பாங்க. லூஃபி ஸ்பிரிட் கதையை சாப்பர் கிட்டையும் சொல்லுவான். சாப்பர் ஸ்பிரிட் அங்கவும். லூஃபி ஆமா அந்த பேம்புவை உடச்சதும் வந்துருச்சுன்பா. உசாப்பியோ பெருசு ஏதாவது பேசியான்பா. டோஞ்சிட் எந்திரிச்சவரு எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு, ஆமா எப்படி இருக்கீங்கன்னு. உசாப் உங்களுக்கு இந்த ஆளை தெரியுமான்னு கேட்பான். லூஃபி அண்ட் சாப்பர் தெரியாதுன்பானுங்க. டோஞ்சிட் அதனால தான் எனக்கு உங்களை தெரியலையான்பா. உசாப்பியோ வாயை திறந்து உண்மையை பேசியான்பா. இதுக்கப்புறம் எந்திரிச்சு என் பேரு டோஞ்சிட், உங்களை பார்த்தால சந்தோஷம், அப்புறம் இந்த ஸ்டில்ஸை நீங்க ஒன்னும் உடைக்கலையான்பா. உசாப் இப்பதான் ஸ்டில்ஸ்னே தெரிஞ்சுப்பான். லூஃபியான இது ரொம்ப பெருசா இருந்துச்சு, எங்களால மேல பார்க்கவே முடியலன்பா. டோஞ்சிட் சர்ப்ரைஸாக ஒன்னும் இல்ல, என்னாலையும் கிரவுண்ட பார்க்க
பார்க்க முடியலன்னு லூஃபி அப்பனா நீங்க பேம்பூல இருந்து கட் ஆகி வந்த ஸ்பிரிட்ல இல்லையா, ஜஸ்ட் ஸ்டில்ஸ் உடஞ்சு அப்படியே விழுந்திருக்கீங்களா, ஆனா எதுக்கு அவ்வளவு ஹைட்டுக்கு போய் நின்னீங்கன்பா. டோஞ்சிட்டு எனக்கு ஸ்டில்ஸ்னாலே ரொம்ப ஆசை, அதனாலதான் குறிப்பா இந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்தேன். இங்க இருக்க பேம்பு மூலமா லாங்கஸ்ட் ஸ்டில்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன், ஏறிட்டேன், ஆனா இறங்கறதுக்கு பயமா போச்சுன்பா. லூஃபி என்னையா சொல்றேன்பா, டோஞ்சிட் கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்தன்பா. லூஃபி இது ரொம்ப ஓவர்ன்பா. உசா 10 வருஷத்துக்கு மேல இருந்து ஸ்டில்ஸ் மேலன்பா. டோஞ்சிட் இதுக்கப்புறம் அந்த பேம்பு வேற வளர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு, இறங்குறதே ரொம்ப சிரமமா போச்சுன்பா. ரொம்பவுமே பயமா இருந்துச்சுன்பா. உசா 10 வருஷமா எப்படியா அப்படி வாழ்ந்தேன்னு கேட்பான். டோஞ்சிட் என்னோட ஸ்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதே ஹைட்டுக்கு மரங்களும் இருக்கும், அதோட பழங்களை தான் பறிச்சு சாப்பிட்டு வாழ்ந்தேன்பாரு. உசாப் இந்த ஆளு என்ன இவ்வளவு கேஷுவலா சொல்றாப்ல, அந்த ஆளு எவ்வளவு நீளத்துக்கு மேல எவ்வளவு வருஷம் இருந்திருக்கான் பாருன்பா. லூஃபி நீளத்தை பத்தி பேசும்போது ஒரு டவுட், இங்க இருக்க கிரியேச்சர்ஸ்ல என்ன இவ்வளவு நீளமா இருக்குன்னு கேட்பான். டோஞ்சிட் நீங்க அவுட் சைடுங்கனால உங்களுக்கு அப்படி தெரியலாம், இங்க இருக்க இடத்த பாக்குறீங்க தானே, புல்லும் மரங்களும் மட்டும் தானே இருக்கு, அதுக்கு ரொம்ப லாங்கா இருக்க காரணம் இது ரொம்ப லாங்கிங்கா இருக்கு இல்லையா அதனாலன்பாரு. லூஃபி மனசுக்குள்ள யாரையா இந்த ஆளுன்பா. டோஞ்சிட் உதாரணத்துக்கு அங்க பாருங்கன்ட்டு பிளாட்டிபசன்பா. உசாப் நீங்க அதை லாங்கா சொல்றீங்கன்பா. டோஞ்சிட் அப்புறம் இதை பாருங்க டாஷுண்டுன்பா. சாப்பர் இது நம்ம பார்த்த நாயன்பா. உசாப் இது இன்னும் மடா போகுதுன்பா. டோஞ்சிட் இங்கேயே பயங்கரமான அனிமல்ஸும் இருக்கு, உதாரணத்துக்கு அங்க பாருங்க இது ஸ்னோலியோ படுன்பா. உசாப் இது மட்டும் என்னடா சைட் பேஸ்ல லாங்கா இருக்குன்பா. இவங்களை சைட்ல இருந்து யாரும் நோட்டமிட்ட போல இருக்கும், பைனாகுலர்ல பாக்குறவன் அவன் தான் கேப்டனான்பான் லூஃபியை பார்த்துட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த லாங் ரிங் லாங் லேண்ட் பார்த்து எத்தனை பேர் வியந்தீங்க, ஜஸ்ட் உங்க தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா ஏ டேவி பேக் வித் தி ஃபாக்ஸி பைரட்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.